அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய அருள் பெரும் கிருபை கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதக்கூடிய ஒரு நல்ல கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்து வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாம் ஸிக்ர் செய்ய இருக்கின்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் எந்த நிலைமையில் நாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும் சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். 1,25,000 நபிமார்களுக்கு மேலாக இந்த திருக்கலிமாவை அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவதற்காக தான் நபிமார்கள் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய இஹ்சான் நம்மில் எப்படியெல்லாம் இருக்கின்றது என்பதை காட்டுவதற்காக தான், சொல்வதற்காக தான் நபிமார்கள் வந்தார்கள். அல்லாஹ் எங்கே இருக்கின்றான், அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான் என்பதை அவர்கள் காட்டுவதற்காகத்தான் நமக்கு வந்தார்கள். இறுதியாக கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதை தான் போதித்தார்கள். அல்லாஹ் கூட இருக்கின்றான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான், அந்த இல்மு ஞானங்களை தான் போதித்தார்கள். இப்போ பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்தில் இருக்கிறாங்க. பிரயாணத்தில் இருக்கும் பொழுது தனியாக இருக்கிறாங்க. ஒரு இடத்துல தனியாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய சமயத்தில் கவாஸ் இப்னு ஹாரிஸ் என்பவர், பெருமானார் தனியாக இருக்கிறாங்க. பெருமானார் போதித்ததெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த சௌரு குகையில் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன சொன்னாங்க? அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இன்னல்லாஹ் மஅனா, அல்லாஹ் நம்மோட இருக்கின்றான். எந்த நிலையில் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். இப்போ பெருமானார் தனியாக இருக்கிறாங்க. தனியாக இருக்கிறத பார்த்துட்டு கவாஸ் இப்னு ஹாரிஸ் என்பவன் நேராக பெருமானார்கிட்ட வந்துட்டான். சைலண்ட்டாக வந்துட்டான். தன்னுடைய வாளை உருவிய கொண்டு ஏந்திய நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க, உறங்கி கொண்டு இருக்கின்றாங்க. கர்ஜித்தவனாக நின்னா, அந்த கர்ஜித்தவனாக நின்று என்ன சொன்னா? யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னிடத்தில் இருந்து உங்களை காப்பாற்றுபவர் யாருன்னு கேட்டான். என்னிடத்தில் இருந்து உங்களை காப்பாற்றுபவர் யாருன்னு கேட்டான். என்ன சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லாஹ். ஒரே ஒரு வார்த்தை. அவன் நடுங்கி போயிட்டான், பலகீனமாயிட்டான். வாளு கீழே விழுந்துடுச்சு, பெருமானாருடைய காலடியில் விழுந்துச்சு. உடனே அந்த வாளை எடுத்துட்டாங்க. இப்போ அவனை பார்த்து கேட்டாங்க, இப்போ சொல்லு, உன்னை காப்பாற்றக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லுனாங்க. அப்போ அவன் சொன்னான், வாள் ஏந்த கூடியவர்களே மேலானவர் நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்னு சொன்னான். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கருணையே உருவான கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்து விட்டுட்டாங்க. இப்போ என்ன காட்டினாங்க நமக்கு? அந்த நிலையிலும் எதற்காக அவன் என்ன நினைச்சான்? யாரும் இல்லைன்னு அவன் நினைச்சான். இப்போ பெருமானார் அவனுக்கு என்ன காட்டினாங்க? அல்லாஹ் கூட இருக்கிறான்னு காட்டு. அவனிலிருந்தும் பலகீனம் அவன் தானங்க. அவனிலிருந்தும் அந்த பலகீனத்தை கொடுத்தது யாரு? நடுங்க வைத்தது யார்? அல்லாஹ் தானங்க. இப்போ அப்படிப்பட்ட அல்லாஹுவை நாம் அழைக்க போகிறோம். நம்மள ஒரு மாற்றங்கள், நம்மள ஒரு இறை அச்சம் ஒரு வரணும் இல்லைங்களா? நாம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறோம். எந்த நிலையில் நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறோம்? சஹாபாக்கள் எந்த நிலையில் இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க? ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பசி பட்டினியாக இருந்தார்கள். அந்த திண்ணை தோழர்கள் பசி பட்டினியாக இருந்தார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாங்க. முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தான் இல்லான்னாங்க. பசிங்க, பட்டினிங்க, அடுத்த வேளை உணவுக்கு இல்லை. அந்த நிலையிலிருந்தும் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாங்க. அல்லாஹ் தான் என்னுடைய ஆஜத்தரவா, அல்லாஹ் தான் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான்னு சொன்னாங்க. சையதுனா
உஸ்மானே கனி மிகப்பெரிய செல்வந்தர், சையதினா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய செல்வந்தர், சுஹைப் இப்னு ரூமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய செல்வந்தர். இப்போ இவர்கள் எந்த நிலையில இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க? இந்த செல்வங்கள்லாம் இருக்க அதை பார்த்து சொன்னா இதெல்லாம் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாது. அவர்கள் ஒண்ணுமே இல்லை, எனக்கு எந்த ஒரு இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆனா அல்லாஹ் கூட இருக்கின்றான், அல்லாஹ் அந்த எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வான். இப்ப இவங்க என்ன சொன்னாங்க? செல்வங்கள்லாம் இருந்துச்சு, வாரி இறைச்சாங்க அல்லாஹ்வுடைய பாதையில. இது எல்லாம் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாது, அல்லாஹ் ஒருவன் தான் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வான். வாரி இறைச்சாங்க. பாருங்களேன், ஹிஜ்ரத்து போறாங்க, எல்லாம் மறைந்து மறைந்து போறாங்க. மிகப்பெரிய செல்வந்தர் அது சையதுனா சுஹைப் ரூமி ரலியல்லாஹு தஆலா, மிகப்பெரிய செல்வந்தர். இப்போ அவங்க போறாங்க, மதீனா ஷரீஃபுக்கு போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க வீட்டை எல்லாம் குறைஷி காஃபிர்கள் முற்றுகையிட்டுட்டாங்க. நீங்க ரோம்ல இருந்து எப்படி வந்தீங்க தெரியுமா? ஒண்ணுமே இல்லாத வந்தீங்க. அவங்கள பார்த்து பேசுறாங்க. சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து சொல்றாங்க, நீங்க ஒண்ணுமே இல்லாத வந்தீங்க, இப்போ மிகப்பெரிய செல்வந்தரா இருக்கீங்க. நீங்க மதீனா ஷரீஃப் போறது நீங்க முடிவு செய்துட்டீங்கன்னா இங்க இருந்து எதையுமே எடுத்துட்டு போக கூடாது. என்னங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சொத்து பத்துக்களை சேர்த்து இருப்பாங்க. இப்போ அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? இது எல்லாம் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாது, இதெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க. போறாங்க, போனா எதிரிகள் சூழ்ந்துக்கிட்டாங்க. அவர்களை கொல்வதற்காக மதீனா மக்கமா நகரை விட்டு செல்கின்றார்கள். அவர்களை தடுத்து கொல்வதற்காக அந்த எதிரிகள் சூழ்ந்த இடத்துல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எப்பா நான் சும்மா போகல, நான் மிகப்பெரிய செல்வந்தர், எல்லா செல்வத்தையும் அங்கதான் வச்சுட்டு இருக்கிறேன். நீ என்ன கொல்ல வந்தால் கடைசி அம்பு இருக்கும் வரை நான் உங்களை சும்மா விட மாட்டேன். நான் பலம் வாய்ந்தவன், அம்பு எய்துவதில் திறமை வல்லமை பெற்றவன் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது, என்னுடைய செல்வங்கள் எல்லாம் ஊர்ல விட்டுட்டு தான் வந்திருக்க, போய் எடுத்துக்கங்கன்னு போயிட்டாங்க எல்லாம். அந்த வந்த பாருங்க, அவர்களுடைய நோக்கம் எதுவாக இருந்துச்சு பாத்தீங்களா? பொய்யான தெய்வங்கள். அப்போ அவர்களுடைய நோக்கம் பார்த்து செல்வம்னு போயிட்டாங்க பாத்தீங்களா? போயிட்டாங்க. பெருமானா இவர்கள் அங்க போறாங்க, மதீனா ஷரீஃபுக்கு போறாங்க. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வரவேற்கிறாங்க, ஆச்சரியத்தோட வரவேற்கிறாங்க, சந்தோஷமாக வரவேற்கிறாங்க. அவர்களுக்காக ஆயத்தையே அல்லாஹ் இறக்கிட்டான். கிரயம் செய்தார், உயிர் அதாவது தன்னுடைய சொத்து பத்துகளை கிரயம் செய்து அவர்கள் அந்த உயிரை அவங்க காப்பாத்திட்டு வந்தாங்க. அந்த ஆயத்தை அல்லாஹ் இறத்தி அல்லாஹ் சந்தோஷமா இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை சந்தோஷமாக வரவேற்றார்கள். என்ன நாம விளங்கிட்டோம், என்ன நாம புரிஞ்சுக்கிட்டோம் அன்பர்களே? அவர்கள் என்ன காட்டினாங்க? இந்த சொத்து பத்துகள் எதுவும் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாது. என்ன, அதாவது வீடு வாசல்கள் தோட்டங்கள் செல்வங்கள் எதுவும் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாது. இதையெல்லாம் கொடுத்தாத அந்த ரப்பு என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வான். கிளம்பிட்டாங்க பாத்தீங்களா? இப்ப நாம எந்த நிலையில லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோம் நண்பர்களே? அதனால் அவர்களுடைய லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கும் நம்முடைய லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதற்கும் மலைக்கும் மடுக்கும் சம்பந்தம். அதுதான் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. கடைசியா பெருமானாரை ஈமான் கொண்டு இருந்தாங்களா அந்த சஹாபியுடைய ஒட்டகம், அந்த குதிரையுடைய அந்த கால் பாதத்தில் இருந்து தூசி வருது, அதற்கு சமம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அப்படிப்பட்ட உத்தம சஹாபாக்கள் எப்படியெல்லாம் சொன்னாங்க, நாம எப்படியெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோம் அன்பர்களே? அதனால் பொய்யா எங்களுடைய ஷேக் நாயகம் சொல்லுவாங்க, எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நடு கடல்ல ஷிப் இருக்கு இல்லையா, ஷிப்பு அழகான முறையில் லைட்ஸ்லாம் போட்டு அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்கும், எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கும் ஷிப்பில், பார்த்துருப்பீங்க நீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறைபாடும் இருக்காது, அவ்வளவு இருக்கும். நல்ல வசதியான ஏசி, தூங்குறதுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும். ஃப்ளைட் எப்படி இருக்கு, அதை விட பன்மடங்கு ரொம்ப அழகா இருக்கும் ஷிப்பு. ஆனால் அது கொஞ்சோண்டு தண்ணியில் மிதக்குமா?
மிதக்கவே மிதக்காது. ஷிப்பு போகுமா? போகாது. அதுக்கு எவ்வளவு தண்ணி வேணும்? அதிகமான தண்ணி வேணும். ஆழ்கடல்ல, அந்த ஆழ்கடல்ல அது போச்சுன்னா அப்படியே இல்லல்லா, எங்க ஷேக் நாயகம் சொல்லுவாங்க, இல்லல்லா இல்லல்லா என்று அது அப்படியே குதித்து கொண்டு சந்தோஷமாக போகும். அதே அந்த வெளியில இருக்கும் பொழுது அந்த இது வராது. ஆனால் அதே ஆழ்கடல்ல இருக்கும் பொழுது அது அப்படியே மிதந்து கொண்டு சந்தோஷமாக இல்லல்லா இல்லல்லா என்று டான்ஸ் ஆடிட்டு போகும். நாம விளங்கிக்கணும், நமக்கெல்லாம் ஈமான் கொண்டவர்கள், நமக்கெல்லாம் நிச்சயமாக செல்வம் வேண்டும். நாம் எல்லாம் ஏன் அந்த அந்த செல்வங்கள் இருக்கும் பொழுது தானே நாம் ஜக்காத்து கொடுக்க முடியும், தான தர்மங்கள் செய்ய முடியும், புனித ஹஜ் பயணம் நாம் மேற்கொள்ள முடியும், உம்ரா செய்ய முடியும், நற்காரியங்கள் செய்ய முடியும், மஸ்ஜித் சிறப்பான முறையில் கட்ட முடியும், சதகத்துல் ஜாரியா ஏழைகளுக்கு என்னென்ன வேணுமோ நாம் கொடுக்க முடியும். அப்போ அந்த பணத்தை வேணும், இஸ்லாமியர்களுக்கு நமக்கு பணம் வேணும். ஆனால் அந்த பணம் எப்படி இருக்கணும்னு நம்முடைய ஷேக் நாயகம் அவங்க சொல்லி தருவாங்க. எப்படி அந்த ஷிப்பு இருக்கே, அது உள்ள தண்ணி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஷிப்பு கவுந்துடும், ஷிப்பு வேலைக்கு ஆகாது. அது வெளியில இருக்கும் எவ்வளவு பெரிய ஆழத்துல இருக்கு, சந்தோஷமா இருக்கும், உள்ள இருக்கிறவர்கள் ஆபாதா இருப்பாங்க. எப்போ? அந்த தண்ணி வெளியில இருக்கிற வரைக்கும் தான். அந்த மாதிரி நமக்கு சொத்து பத்துகள் இருக்கணும், செல்வங்கள் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அது எங்க இருக்கணும்? வெளியில இருக்கணும், கல்புக்கு உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதனால எல்லாமே நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. ஆனால் நமக்கு என்னன்னா, நாம லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன உடனே நாம பணக்கார ஆயிடணும், செல்வம் வந்துடணும், இந்த நிலைமையில நாம இருக்கிறோம். நம்முடைய லா இலாஹ இல்லல்லாஹ் பொய்யான லா இலாஹ இல்லல்லாஹ். அதுதான் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவங்க சொல்றாங்க, 1000 கள்ள தெய்வங்களை கல்புல வச்சுக்கிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றியே அப்படின்றாங்க. இப்போ நாம் எவ்வளோ கள்ள தெய்வங்களை வச்சிருக்கிறோம். அதனால இவரு இல்லா, அவரு இல்லா, இவரு இல்லான்னு தான் நாம் சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால் நேரம் ஆயிடுச்சு. அதனால நாம் லா இலாஹா இல்லல்லா என்று சொல்லும் பொழுது கல்புல இருக்கக்கூடிய நாம் எதையெல்லாம் இலாவாக ஆக்கி வைத்து இருக்கின்றோமோ, பேங்க் பேலன்ஸை இலாவாக ஆக்கி வைத்து இருக்கலாம். என்ன பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? அதுதாங்க. நம்ம வீடு பெரிய விசாலமான வீடு இருக்கு, நாம அந்த வீடு வாங்கிட்டோம். பாருங்களேன், 1 கோடி ஒரு நண்பர் 1 கோடி வச்சிருக்காரு, வீடு வாங்கணும், ரிஜிஸ்டர் பண்றதுக்கு காசு இல்லை. 1 கோடிக்கு வீடு பேசி முடிச்சிட்டாரு, ரிஜிஸ்டர் பண்ண துடிக்கிறாரு. அல்லாஹ் காட்டுறான், நீ இவ்வளவு நாள 1 கோடியை வச்சுட்டு நான் வீடு வாங்க போறேன்னு இப்ப என்ன 10 பேர்கிட்ட கேட்டாரு, யாரும் உதவ மாட்டாங்க, ரிஜிஸ்டர் பண்ணணும், அசிங்கமா இருக்கு. பாத்தீங்களா? அல்லாஹ் இப்போ 1 கோடி கொடுத்த அந்த ரப்பு உனக்கு மேல் கொண்டு ஒரு 10 லட்சம் உனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது கொடுக்க மாட்டானா? நிச்சயமா கொடுப்பான். ஆனா நீ என்ன நினைச்சிட்டு இருந்த? இந்த 1 கோடியை விட்டு நாம வீடு வாங்கிட்டோம் நீ நினைச்சிட்டு இருந்த. இப்ப அந்த 10 லட்சத்துக்கு அல்லாஹ் சுத்த விடுறான். அதனால கயிறு அன்பர்களே, வாங்கிட்டாரு, ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு ஒண்ணு. அதனால நாம எதை இருந்த கல்புல கொண்டு வரக்கூடாது. நம்முடைய உள்ளத்துல எந்த ஒரு செல்வங்களும் அதை தான் நம்முடைய ஷேகுமார்கள் சொல்லுவாங்க. ஆனால் நாம் அப்படி இல்லை, எல்லாமே நம்ம கல்பு உள்ளத்துல கொண்டு வந்துட்டோம். அதன் காரணமாக தான் நமக்கு இந்த டிலே, பிரச்சனைகள், நம்முடைய நமக்கு கஷ்டங்கள், சிரமங்கள் எல்லாம். அதனால நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் தான் ஹாஜத் தருவா. கபர்ல யார் வர போறா? ரூஹு போகும் பொழுது யார் நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள்? கபர்ல யாராவது மனைவி வந்து படுப்பாங்களா? இல்ல பிள்ளைகள் வந்து படுப்பாங்களா? இல்ல ஒரு இரவு அங்க தங்குவாங்களா? நீ அல்லாஹ் அல்லாஹ் என்று இந்த உலகத்துல வாழ்வேயானால் உன்னுடைய பிள்ளைகள் அந்த சன்னிதானத்தில் இருப்பாங்க, நீ உன்னுடைய மனைவி அங்க உட்கார்ந்து இருப்பா, எல்லோரும் அங்க இருப்பாங்க. ஆனால் நாமும் உலகத்தில் ஆசாபாசம், காசு, பணம் இப்படி நாம் இருப்பதன் காரணமாக அன்பர்களே, கபர்ல நாம எதை நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அது உதவாத போயிடும். உதவக்கூடிய அந்த அல்லாஹ்வை நாம் கொண்டு இந்த துனியாவில் வாழும் பொழுது நம்முடைய கபருடைய வாழ்க்கை, இந்த துனியாவுடைய வாழ்க்கையும் சரி, நம்முடைய கபருடைய வாழ்க்கையும் சரி, மறுமையுடைய வாழ்க்கையும் அல்லாஹு தாலா சிறப்பாக ஆக்கி வைப்பான். வளமான வாழ்க்கையை அல்லாஹ் தந்தருள்வான். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. الحمد لله. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையின் காரணமாக இந்த புனிதமான ஸலவாத் மஜ்லிஸில் அல்லாஹ் தஆலா நம்மளை எல்லாம் பங்கு பெற செய்து இந்த ஸலவாத் தௌபா கலிமாவுடைய மஜ்லிஸில் கலந்து கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையணும்னு சொல்லி அல்லாஹ் நாடிட்டதுனால இந்த மஜ்லிஸில் அல்லாஹ் நம்மளை இழுத்து கொண்டு வந்து வச்சுருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இதனுடைய சிறப்பு இன்ஷா அல்லாஹ் ஸலவாத்தினுடைய சிறப்பு மறுமையில் புரியும், அப்படி மட்டும் அல்ல இம்மையிலையும் புரியும். ஸலவாத் ஓதக்கூடியவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அவங்க இம்மையிலையும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, மறுமையிலும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுடைய எல்லா காரியத்தையும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிடுவான். ஏன்னா அவங்க நாயகத்தின் மீது ஸலவாத் ஓதுறதுனால அதற்கு கூலியாகவே அல்லாஹ் தஆலா முழு சந்தோஷத்தையும் முழு தேவைகளையும் முழு வகையான நிம்மதி அனைத்தையுமே அல்லாஹ் அந்த ஓதக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ் கொட்டி கொடுத்துட்றான். ஏன்னா ஸலவாத் ஓதுறதுனால அல்லாஹ் சந்தோஷம் அடைஞ்சிடுறான். அதனுடைய பாக்கியமாக அதனுடைய பிரதிபலனாக அல்லாஹ் தஆலா தன்னையே கொடுத்துட்றான். அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா அல்லாஹ்வும் அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், தான் மலக்குமார்களையும் அந்த வேலையை தான் செய்ய சொல்லியிருக்கிறான், ஈமான்தாரியாக இருக்கக்கூடியவர்களையும் அந்த வேலையை செய்ய சொல்கிறான். உங்களை எல்லாம் இழுத்து கொண்டாந்து வச்சு இந்த வேலையை செய்ய சொல்லிட்டான்னு சொன்னாலே அல்லாஹ் தஆலா அவங்கள மூமின்னு சொல்லி அல்லாஹ் அங்கீகரிச்சுக்கிட்டான். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அதனால் நீங்கள் எந்த அமல் செஞ்சாலும் சரி அதுக்கு ஒரு கூலி இருக்குது. ஸலவாத் ஓதுனா போதும் அல்ஹம்துலில்லாஹ். இரண்டு உலகத்துலேயும் வெற்றி, சந்தோஷம், நிம்மதி, செழிப்பு எல்லா பரக்கத்தும் கிடைச்சிடும். எல்லா வகையான ஹாஜத்துக்கும் அல்லாஹ் நிறைவேற்றணும்னு நாடிட்டான்னா அல்ஹம்துலில்லாஹ் அவங்கள ஸலவாத் ஓத வைப்பான். நம்ம ஸலவாத் ஓதிக்கிட்டே இருப்போம், எல்லா கிருபையும் அல்லாஹ் கொடுத்துருவோம். அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு எந்த கவலையும் அவளே அவர் பேசும்போது சொன்னாங்க, லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, அந்த அற்புதமான ஆயத்தை சொல்லி அழகான முறையில் கலிமாவுடைய பேச்சு பேசுனாங்க. கலிமாவுடைய வாழ்க்கையை பற்றி அப்படியே அல்ஹம்துலில்லாஹ் அற்புதமாக பேசுனாங்க. லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, நம்ம கூட அல்லாஹ் இருக்க ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அல்லாஹ் இருக்கிறான் நம்ம கூட. அல்லாஹ் சொன்னது எந்த கவலையுமே வேண்டாம், நம்ம கூட அல்லாஹ் இருக்கிறாங்க. நம்ம ஷேഖ்மார்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், நபிமார்கள் அனைவர்களுமே சொல்லி கொடுத்த பாடமே இதுதான். நம்ம கூடவே அல்லாஹ் இருக்கிறான், நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேணான்றது தான் அவங்க கொடுத்த பாடமே. அதுதான் கலிமாவுடைய வாழ்க்கையே. லா இலாஹ இல்லல்லாஹ், சர்வகோடி சிருஷ்டிகளின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். அல்லாஹ் தான் நம்ம தேவையை பூர்த்தி செய்கிறான். அதனால் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. உடல் ஆரோக்கியமாக இருக்குதானா அல்ஹம்துலில்லாஹ், என் மௌலா என்ன ஆரோக்கியமாக வச்சுருக்கான்னு சொல்லி அதை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு போயிடணும். நான் காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சிருவேன். நான் 4 மணிக்கெல்லாம் போயிட்டு 8 கிலோமீட்டர் நடப்பேன். இல்லைன்னா நான் தினமும் 10 முட்டை சாப்பிடுவேன், நாட்டுக்கோழி முட்டையாக சாப்பிடுவேன். இல்லை நான் தினமும் கறியை தான் சாப்பிடுவேன். அப்படி சாப்பிட்டு என்னுடைய நான் 100 தண்டால் எடுப்பேன். அப்படி இப்படி இதன் பக்கமெல்லாம் இதனால நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லவே கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். அதை செஞ்சவங்கெல்லாம் எத்தனை பேர் சின்ன வயசுலேயே போயிட்டாங்க. அதனால் மௌத்து அல்லாஹ் எப்போ நாடி இருக்கிறானோ அந்த நேரத்தில் மௌத்து வரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதா ஜா அஜலுஹும் லா யஸ்தஅகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்பட்ட நேரம் வந்துட்டு அவர் கணப்பொழுது மிந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாதுன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான். அதனால் அதை பற்றி கவலைப்படுறதோ அதெல்லாம் தேவையில்லை. என்ன நம்ம ஆரோக்கியமாக இருந்தாலும் என் ரப்பு என்னை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். நான் சந்தோஷமாக இருந்தால் என் மௌலா என் கூடவே இருந்து என்னை சந்தோஷமாக வச்சுருக்கிறான். ஒரு மகிழ்ச்சி வந்தாலும் சரி, ஒரு இகழ்ச்சி வந்தாலும் சரி, கண்ணியம் வந்தாலும் சரி, கேவலம் வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி என் மௌலா நாடாமல் நடக்காது. அதனால் எதுவாக இருந்தாலும் அங்கே ஒப்படைச்சிடணும். அதனால் இது நடந்துடுமோ அது நடந்துடுமோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு சொல்லி எதையுமே நம்ம பக்கமோ நம்ம குடும்பத்தின் பக்கமோ நம்ம பிள்ளைகளின் பக்கமோ சொத்து சோகத்தின் பக்கமோ சொந்தப்படுத்தி பார்க்கவே கூடாது.
அல்லாஹ் ஒரு விஷயத்தை நாடிட்டான்னு சொன்னால் நம்ம அவனை கூட வச்சுக்கிட்டு அவன்கிட்ட முஹ்தாஜ் ஆகிக்கிட்டு அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு அவனிடத்துல கெஞ்சிக்கிட்டு அவனிடத்துல கொஞ்சிக்கிட்டு அவன் கூட பேசிக்கிட்டு அவனை நம்ம நண்பனாக்கிக்கிட்டு இறைநேசராக ஆகிக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அவங்ககிட்டே நம்முடைய கோரிக்கைகள்லாம் கேட்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் எல்லா தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்வான். அதை விட்டுட்டு நம்ம சுய அறிவை கொண்டு இப்படி செஞ்சால் அப்படி ஆயிடலாம், இதை செஞ்சால் அது நடக்கும், அது செஞ்சால் இது நடக்கும், அப்படியெல்லாம் எதை செஞ்சாலும் எதுவும் நடக்காது மௌலாவுடைய நாட்டம் இல்லாமல். அல்ஹம்துலில்லாஹ் முயற்சி செய்கிறது நம்முடைய வேலை. ஆனால் முயற்சி செய்கிறது நம்ம வேலைனாலும் அந்த முயற்சியை செய்ய வச்சது என் மௌலாவுடைய நாட்டம் இருந்தால் தான் முயற்சி நடக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அதனால் எந்த விஷயத்துக்காகவும் நம்ம கவலைப்படக்கூடாது. அவ்வளோ சொல்லுமா அந்த ஆயத்தை ஓதுனாங்க, எதை பற்றியும் கவலைக்கூடாது. அதாவது அல்லாஹ் தஆலா ஒரு டேட்டில் மௌத்தை வச்சிருக்கிறான்னா அந்த டேட்டில் எங்கே இருந்தாலும் அது நடக்க தான் செய்யும். சுலைமான் நபி காலத்தில் ஒரு மனிதர் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தார். அந்த இடத்துல மலக்குல் மௌத் நின்னாங்க. ஆனால் என்ன இவர் இங்கே நிற்கிறாங்களே, ஐயோ இவர் வந்தால் ரூஹு வாங்கக்கூடியவங்கள நம்மளே பார்த்து முறைச்சி பார்க்குறாங்களே. அந்த மனிதரை பார்த்து அவங்க முறைச்சி பார்த்துக்கிட்டே அப்படியே யோசிக்கிட்டே நிற்கிறாங்க. ரூஹு வாங்குகிற மலக்கு இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறாங்க. அவருக்கு அவங்கள பார்த்த உடனே ரொம்ப படபடப்பாகிடுச்சு, பயம் வந்துடுச்சு. ஐயோ இவர் நம்மளை பார்த்துக்கிட்டே முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்கன்னா நம்ம ரூஹை வாங்க போகிறா போல இருக்கு, என்ன செய்கிறது? உடனே டக்குன்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஓடுறாங்க. ஓடிட்டு நபி அவர்களை இந்த மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் என்னையே முறைச்சி பார்த்துட்டு என் பின்னாலே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னையே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, அதனால் என் மௌத்து என்னை உயிர் வாங்கிட்டு போயிடுவாரோன்னு தோணுது எனக்கு. அதனால் தயவு செய்து உங்ககிட்ட நான் ஒரு உதவியாக கேட்குறேன், என்ன பண்ணுங்க, பல நாடுகள் கடத்தி எங்கள் ரொம்ப ரொம்ப பல ஆயிரம் லட்சக்கணக்கான மைலுக்கு அங்கே கொண்டு போய் என்னை இறக்கி விட்டுருங்க. ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது, இவர் பார்க்க சுற்றி என்னையே முறைச்சிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னோன்னே அவங்க சுலைமான் நபி என்ன பண்ணுறாங்க, அப்படியான்னு சொல்லி அவங்க காற்றுக்கு உத்தரவு விடுறாங்க, இந்த மனிதரை தூக்கி நாடு கடத்தி பல மைல் தூரத்தில் கொண்டு போய் இவரை இறக்கி விட்டுருன்னு சொல்லி. உடனே அந்த மனிதரை அந்த காற்று என்ன பண்ணுது, தூக்கி கொண்டு போய் அந்த நாடு கடத்தி அங்கே கொண்டு போய் விட்டுருது. அங்கே இறக்கி விட்ட உடனே பார்த்தா எதிர்த்தால இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறாங்க. இவர் பார்க்குறாரு, இன்னும் பயம் அதிகமாகிடுச்சு, என்ன அங்கே இருந்தீங்களேன்றாங்க. அதான் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அல்லாஹ் தஆலா இத்தனை லட்சக்கணக்கான மைலுக்கு அங்கே உங்களை இந்த இடத்துல ரூஹ் வாங்கணும்னு எனக்கு உத்தரவு போட்டிருக்குன்னா, ஆனால் நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்குது, நீங்கள் இங்கே நிற்கிறீங்களே, அங்கேருந்து நீங்கள் நடந்து வந்தாலும் சரி, எதில் கப்பலில் வந்தாலும் எதில் வந்தாலும் சரி, இந்த எல்லைக்குள்ளே உங்களால் இவ்வளோ தூரத்தில் இவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அங்கே நிற்கிறீங்களே, எனக்கு ஒன்றுமே புரியல, அல்லாஹ் அங்கெல்லாம் உத்தரவு ரூஹ் வாங்க சொல்லியிருக்கிறேன், இங்கே நிற்கிறீங்களே, இது எப்படி சாத்தியம் தெரியலேன்னு தான் திருப்பி உங்களையே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அல்லாஹ் ஒரு விஷயம் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். சரி அல்ஹம்துலில்லாஹ் வாங்கன்னு சொல்லி அவர் ரூஹை வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போது இவர் தன்னுடைய முயற்சியை கொண்டு நாம் இப்படி ஓடிடலாம் அப்படி ஓடிடலாம் அங்கே போயிடலாம்னு நினச்சாலும் நடந்தது என்ன? தக்தீர், அல்லாஹ்வுடைய நாட்டம். அதனால் இவர் என்ன பண்ணியிருக்கணும், மௌலா ரப்பே இப்படி இருக்குது, இதுக்கு நீ தான் என் தேவையை புரிச்சுன்னு சொல்லி இவர் மௌலா கிட்ட போகணும். அதனால் அவர் தப்பு செஞ்சார் நம்ம சொல்ல வரல, அந்த தகுதி நம்ம கிடையாது. இது ஒரு வரலாற்று பதிவில் இருக்கிற நபிமார்கள் வரலாறு உள்ள ஒரு சம்பவம். எதுக்கு சொன்னோம்னா, அல்லாஹ் தஆலா ஒரு ஆளை ரூஹு வாங்கணும்னு நாடிட்டானா, எங்கே வாங்கணும் எப்போ வாங்கணும் நாடி இருக்கானோ அப்போ அந்த ரூஹு போக தான் செய்யும். அதனால் நம்ம எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம வாழ்க்கை என்ன, நாம் அந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன, நம்ம எப்படி வாழணும், நபிமார்கள் வலிமார்கள் எப்படி வாழ கற்றுக் கொடுத்தாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லி உள்ளே வந்திருக்கிறோம், மூமின் ஆகிருக்கிறது, இஸ்லாத்தில் வந்திருக்கிறது. ஒருத்தர் முஸ்லீம் வயிற்றில் பிறந்து காலமெல்லாம் வளர்ந்து பெரிய மனுஷனாக ஆகிட்டாலும் சரி, லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றது கலிமா விளங்காமல் வாழ்ந்தானே என்ன பிரயோஜனம்? ஒரு தடவையாவது நாவை கொண்டு மொழிந்து கல்வை கொண்டு மெய்ப்பித்து அவர் உண்மையான மூமினாக ஆகணும். ஒரு தடவையாவது களிமா சொல்லியிருக்கணும், அப்போ தான் அவர் சொர்க்கம் போக முடியும். அப்போ ஒரு தடவையாவது எதுக்கு அந்த ஒரு தடவையாவது கொண்டு வராங்கன்னா, அவர் ஏன் ரப்பு தான் என் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன்றதை அவர் வேலைங்க ஒத்துக்கிடணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கிடணும். இந்த ஒரு விஷயத்தை அவர் நம்பணும், ஏற்றுக்கிடணும். அப்போ தான் அவர் மூமின் ஆக முடியும். அல்ஹம்துலில்லாஹ். அதனால் அந்த கலிமாவுடைய வாழ்க்கையை வாழும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாவே நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செஞ்சிடறான், அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் வெற்றியாக்கி தரான். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழணும். நாம் எந்த செயல் செஞ்சாலும் சரி, என் மௌலா என் கூடவே இருந்து என் ரப்பு என் அல்லாஹ் தான் என் தேவையை பூர்த்தி செய்கிறான்றத அந்த சிந்தனையிலே சதா அந்த நினைவிலே தான் இருக்கணும்.
தூங்கும் பொழுதும் சரி, விழிக்கும் பொழுதும் சரி, சாப்பிடும் பொழுதும் சரி, வெளியே போகும்போதும் சரி, வரும்போதும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு இப்போ பாருங்கள் எத்தனையோ பேர் பாருங்கள் ஏழ்மையாக இருப்பாங்க, ஆனால் பாருங்கள் 75 வயசு 85 வயசு 90 வயசுன்னுவாங்க, ஆனால் நல்ல ஆரோக்கியமாக இருப்பார், சின்ன வயசுலேயே போயிடுவார். அதனால் அல்லாஹு தாலா அவன் என்ன நாடி இருக்கானோ அதுதான் நடக்கும். அதனால் சொத்து சுகத்தை வச்சு ஒரு காரியமும் சாதிக்க முடியாது. என் ரப்புடைய உதவி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரர், பல கோடிக்கு அதிபதி, கிட்டத்தட்ட 40 வீடுகிட்ட இருக்கும் அவருக்கு. ஆனால் அவருக்கு 2 கிட்னியும் போய் டயாலிசிஸில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் ஏதோ பண்ணி கிட்னியெல்லாம் மாற்றிட்டாருன்னு சொன்னாங்க. அவர் வாயால் சொல்கிறாரு, 2 இட்லிக்கு மேலே என்னால் திங்க முடியாதுன்றார். அளவான தண்ணி 2 இட்லி இவ்வளோ தான் சாப்பிடணும், அதுக்கு மேலே நான் தண்ணியை குடிச்சிட்டாலும் சரி, அதுக்கு மேலே சாப்பிட்டுட்டாலும் சரி, அவ்வளோதான் வயிறு வீங்கிடும், வேறு பிரச்சனை ஆகிடுன்றாரு. அப்போது அவ்வளோ கோடி கோடியாக சொத்து இருக்குது. அந்த சொத்தை வச்சு அவரால் என்ன செய்ய முடிஞ்சுது? அவருக்கு சொத்து சுகம் நல்ல வசதி வாய்ப்புலாம் நிறைய இருந்ததுன்னா, என் நிலமெல்லாம் வேறங்க, என் குடும்பம்லாம் ஒவ்வொன்று வாழ்ந்ததுங்க, இன்றைக்கி நான் காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. காசு கோடி கோடியாக கொடுத்தாலும் உன் தேவை பூர்த்தி ஆகாது. காசு கோடி கோடியாக இருந்தாலும் அவன் சந்தோஷமாக இருக்க முடியாது. கோடி கோடியாக செல்வ செழிப்பு கோடி கோடியாக வச்சுருக்கான் பாருங்க, அவன்கிட்ட போய் கேளுங்க, நீ சந்தோஷமாக இருக்கியாப்பா, நிம்மதியாக இருக்கியாப்பான்னு கேளுங்க. அவன் 1000 பிரச்சனை, கோடி பிரச்சனை அவன் சொல்லுவான். காசே இல்லாதவர்கிட்ட கேட்டேன்னா, நாளைக்கு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணன்னு தெரில, அது ஒரு கவலை தான் அவருக்கு உட்காந்துட்ருக்கோம். காசு வச்சுருக்கான் பாருங்கள், அவன் 1000 கவலை கோடி கவலை அவன் உட்கார வச்சுட்டு இருப்பான். அதனால் அவ்வளோ கோடி வச்சுருக்கிறாரு, அவரால் 2 இட்லிக்கு மேலே திங்க முடியலன்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. கிட்னியை மாற்றிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க, நார்மல் மனுஷன் மாதிரி ஆகிட்டார். இருந்த பொழுதும் அவரால் சாப்பிட முடியலன்னு. அப்போ மௌலா தான் கூட இருந்து தேவையை பூர்த்தி செய்ய முடியும். மௌலா அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தாலா நமக்கு செஞ்ச நியாமத்து, நமக்கு செஞ்ச பிச்சை கருணை, அவனுடைய கருணையை கொண்டு இன்றைக்கி நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். அதனால் அந்த விஷயத்தில் நம்ம நன்றி விசுவாசமாக அல்லாஹ் கிட்ட நன்றி உள்ளவனாக, யா அல்லாஹ் நான் இவ்வளோ நாளாக நன்றி கட்டவனாக இருந்துட்டேன், யா அல்லாஹ் என்னை தண்ணி குடிக்க வச்ச. ஆனால் எத்தனை பேர் பாருங்க, ஜிஹெச்சில் போய் பாருங்கள், டயாலிசிஸ் ஏரியாவில் போய் பாருங்கள், அளவு டப்பா வச்சுருக்கிறார். என்னென்னா இவங்களுக்கு மேலே அவர் தண்ணி குடிக்கக்கூடாதா, தண்ணி குடித்தா அவர் உயிருக்கு ஆபத்து தான். அப்போ நம்ம தண்ணி எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம், நம்மளுக்கு கட்டுப்பாடு வச்சுருக்கான் நல்லா, நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி, சந்தோஷத்துக்கு தகுந்த மாதிரி, நமக்கு திருப்திப்படுற அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்கலாம். ஆனால் அங்கே தண்ணி குடிக்க முடியாமல் வச்சுட்ருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் நாம் என்ன நினச்சாலும் சாப்பிடலாம், எப்போ நினச்சாலும் தூங்கலாம். சில ஆட்கள் கோடீஸ்வரராக இருக்கிறாங்க, 3 மாத்திரை போடுறேன், 2 மாத்திரை போடுறேன், அப்போ தான் நான் தூங்க முடியும், அப்படி போட்டு கூட எனக்கு தூக்கம் வர 2 மணி ஆகுது 3 மணி ஆகுதுன்றாங்க. அல்லாஹ் நம்மளுக்கு எந்த மாத்திரையும் இல்லாமல் சந்தோஷமாக சலாமத்தை வச்சுருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதனால் கோடி கோடியாக சொத்து சுகம் இருந்தாலும் அது நம்ம தேவையை பூர்த்தி செய்யாது. நம்ம கூடவே இருக்கிற நம்ம மௌலா தான் நம்ம தேவையை பூர்த்தி செய்யலான்றது அந்த உணர்வில் சிந்தனையில் இருந்து, கடந்த காலத்தில் நம்ம எப்போ என்ன பாவம் செஞ்சுருந்தோமோ அந்த பாவத்தெல்லாம் அல்லாஹ் கிட்ட சிந்தனையில் கொண்டு வந்து, அல்லாஹ் என்னென்ன பாவங்கள்லாம் நான் செஞ்சினேன், அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரியா, அல்லாஹ் இத்தனை துரோகங்கள் பண்ணிட்டேன், அல்லாஹ் இத்தனை அநியாயங்கள் பண்ணிட்டேன், அல்லாஹ் இத்தனை பேர் மனசு நோகடிச்சிட்டேன், அல்லாஹ் இன்னைக்கு ஒருத்தர் மனசு நோகடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சி அவரை நோகடிச்சிடலாம். ஆனால் அதனுடைய பிரதிபலனாக, அதனுடைய பதிலாக பன்மடங்கு உண்டான தண்டனையை அல்லாஹ் திருப்பி விடுறதுக்கு நேரமாகாது. அதனால் யார் மனசையும் யாரும் நோகடிக்காமல் அல்ஹம்துலில்லாஹ் பெரியவர்களுக்கும் முதியோர்களுக்கும் வல்லவர்களுக்கும் எளியவர்களுக்கும் எல்லோர்களுக்கும் மரியாதையும் கண்ணியத்தையும் கொடுத்து அமைதியாக அந்த இடத்துல இருந்து ஒருத்தர் கோவப்படுறாருன்னா, என் மௌலா அந்த இடத்துல கோவப்பட வச்சது நீ தான் யாழ்லான்னு சொல்லி அந்த இடத்துல மௌலா பார்த்துட்டு போங்க. ஒருத்தர் அமைதியாக போகிறா, மௌலா அவரில் பொறுமையாக கொடுத்தது நீ தான் யாழ்லான்னு. எதுவாக இருந்தாலும் என் ரப்பு தான் செய்கிறான், என் ரப்பு தான் செய்கிறான்னு சொல்லி ஒருத்தர் கொண்டு காசை கொடுத்தாலும் சரி, மௌலா அவர் கொடுக்கல, மௌலா அவர்லேருந்து நீ தான் யாழ்லாம் எனக்கு செழிப்பு கொடுத்த, காசை கொடுத்தேன்னு சொல்லணும். மாத்திரை சாப்பிடும்போது சேகமானு சொல்லுவாங்க, மாத்திரை நீ ஏன் மாத்திரை அப்படின்னுவாங்க. மாத்திரை சாப்பிடும்போது சரி, இந்த மாத்திரை நீ எனக்கு ஷிஃபா கொடுக்கல, ஒன்றில் இருந்து ஷிஃபாவை கொடுக்குற என் ரப்பு தான் என் ஷிஃபாவை கொடுக்குறான்னு சொல்லி சிந்தனையில் கொண்டு வந்து சாப்பிட சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதை செஞ்சாலும் சரி, தண்ணி குடித்தா தண்ணி நீ என் தாகத்தை தீக்கலை, ஒன்றிலேருந்து என் தாகத்தை தீக்கிறது என் மௌலா தான் தீர்த்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி அந்த சிந்தனையை கொண்டு வாங்க. உணவு சாப்பிடும்பொழுது உணவே நீ பசிக்கிற, என் பசியை நீ போக்கலை, ஒன்றில் உஜூதன் ஐநா இருந்து நீ என் மௌலா தான் என் பசியை போக்குறான்னு சொல்லி அந்த சிந்தனையை கொண்டு வாங்க. யாராவது வந்தாலும் சரி, மௌலா ஒன்றிலேருந்து ஹக்கலாகி ஃபீ சூரத், இந்த சூரத்தில் மௌலா நீ தான் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி கலாம் ஒருத்தர் பேசுறாரா, மௌலா கலாம் உனக்கு தான் சொன்ன அல்லா, இவர் பேசல, இவர்ல இருந்து கலாம நீ தான் அல்லா வெளியாக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி மௌலாவை சிந்தனையில கொண்டு வந்து மௌலா கிட்டே பேசுவோம். மௌலா கிட்டே எல்லா தேவைகள்
தேவைகளையும் கேட்போம், மௌலாக்கிட்ட இருந்து எல்லா தேவைகளையும் பெற்றுக்கிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அனைத்து எல்லா சிந்தனைகளையும் ரப்பு தான் என் தேவையை பூர்த்தின்றதுல உறுதிப்பாடாக இருந்து ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கணப்பொழுதும் அந்த சிந்தனையில் கொண்டு வந்து மௌலாக்கிட்ட முறையிட்டுக்கிட்டே வாழ்வோம். அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய எல்லா ஹாஜத்தையும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிடுவான். நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ்வே பூர்த்தி செஞ்சு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம செய்ய போகிற ஜிக்ரு, இந்த ஜிக்ரில் சர்வகோடி சிருஷ்டிகளின் அனைத்து தேவைகளையும் மௌலா ரப்பே நீதான் அல்லாஹ் பூர்த்தி செய்யறன்றதை சிந்தனையை கொண்டு வந்து மௌலா கிட்ட பேசிக்கிட்டே மௌலா நீதான் எல்லாம் தேவை பூர்த்தி செய்யறவ அப்படின்ற அந்த உணர்வோடு அந்த சிந்தனையோடு அந்த ஜிக்ரை செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா நாம செஞ்சதை ஏதோ வாயில சொன்னன்ற மாதிரி இல்லாம விளங்கி உணர்ந்து என் அடியான் என்னதான் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹ்னு ஏத்துக்கிட்டு ஜிக்ர் செய்யறானேன்னு அல்லாஹ் சந்தோஷமாயி அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிடுவான். நம்ம அனைத்து ஹாஜத்தையும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிடுவான். எந்த விஷயத்துக்காக பயப்படாதீங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம கூட மௌலா இருக்கிறான். அவனுடைய ஆணை இல்லாம, அவனுடைய நாட்டம் இல்லாம, அவனுடைய எண்ணம் இல்லாம, அவனுடைய உத்தரவு இல்லாம எதுவுமே நடக்காது. அல்ஹம்துலில்லாஹ் நம்மளை ரப்பு பார்த்துக்கிடுவான். அவனே நம்ம தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனா இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சலவாத்து ஓதிக்கிட்டே இருப்போம், களிமா ஓதிக்கிட்டே இருப்போம், களிமாவுடைய வாழ்க்கை வாழ்வோம். அல்லாஹ் அல்லாஹ் சிக்கரில் சிந்தனையில் இருப்போம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிட்டுக்கிட்டே இருப்போம். அல்லாஹ் செஞ்ச நியாமத்துக்கு ஷுக்ரி செஞ்சுக்கிட்டே வாழ்வோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா நமக்கு பரக்கத் செஞ்சு சந்தோஷத்தையும் சலாமத்தையும் நிம்மதியும் கொடுத்து நம்முடைய அனைத்து நாட்ட தேட்டங்களையும் எல்லா ஹாஜத்துங்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக பூர்த்தி செஞ்சு நம்முடைய எல்லா துஆக்களையும் அல்லாஹ் கபூலாக்கி அருள் புரிவா. ஃபஅலம் அன்னஹு அஃலல் ذிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் 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 லா illallah la ilaha 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 illallah Muhammad Rasulullah sallallahu يا حضرة النبي المصطفى حبيب المصطفى شفيع المصطفى آمين بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى لهم بأن نصلي عليه صلاة وسلام دائما عليك يا سيدي يا حبيبي يا رسول الله اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم أعطنا مثل ثواب ما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة ومقبولة مرضية منا إلى روح نبينا وحبيبنا وشفينا مولانا محمد صلى الله عليه وسلم وخصوصا إلى أرواح سيدنا أصحاب البدريين والوحدين والخندقين والحنينين وتبوكين بسائر الصحابة والتابعين أئمة المجتهدين والعلماء العابدين رضوان الله تعالى عليهم أجمعين وخصوصا إلى أرواح شيخنا سيدنا سندنا غوثنا مولانا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز وخصوصا إلى أرواح شيخنا سيدنا سلطان العارفين وسلطان سيد أحمد الكبير الرفاعي رضي الله تعالى عنه وخصوصا إلى روح شيخنا سيدنا خواجة معين الچشتي الأجمير قدس الله سره العزيز وخصوصا إلى روح شيخنا سيدنا نطهر شاه دبري عالم بادشاہ قدس الله سره العزيز وخصوصا إلى روح شيخنا سيدنا ميران صاحب قادر علي شاه ولميدنا حوري قدس الله سره العزيز
وخصوصا إلى روح شيخنا سيدنا سيد إبراهيم شهيد الله قدس الله سره العزيز وخصوصا إلى روح شيخنا سيدنا شاد الله قدس الله سره العزيز وخصوصا إلى أرواح جميع الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين اللهم باركنا ببركاتهم اللهم انفعنا بعلومهم اللهم انفعنا بأسرارهم اللهم انفعنا بأنوارهم برحمتك يا أرحم الراحمين اللهم خاصة نار شيخنا سيدنا ربنا نور شاه سرکار قدس الله سره العزيز وخصوصا نار شيخنا ظهور شاه سرکار قدس الله سره العزيز وخصوصا نار شيخنا فايد شاه سرکار قدس الله سره العزيز وخصوصا نار شيخنا جمال شاه سرکار قدس الله سره العزيز وخصوصا نار شيخنا سيد عامر كليم شاه سرکار قدس الله سره العزيز اللهم باركنا ببركاتهم اللهم انفعنا بعلومهم اللهم انفعنا بأسرارهم اللهم انفعنا بأنوارهم برحمتك يا أرحم الراحمين اللهم باركنا بركة واسعة اللهم اسلمنا سلامة واسعة اللهم عافنا عافية واسعة اللهم عزنا عزة واسعة اللهم اشف مرضنا برحمتك يا أرحم الراحمين اللهم طول حياتنا وحياة شيخنا وحياة أبوابنا وحياة أمهاتنا وحياة أولادنا وحياة أبنائنا وحياة أهل بيتنا وحياة قراباتنا بحرمة سيدنا محمد صلى الله عليه وسلم يا الله رب الرحمن كربي لنا எங்களுடைய எல்லா வகையான பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இரக்கமுள்ள நாயனே நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ இருந்தோ அறியாமலோ ரஹ்மத்தோ பிராசத்தோ வேண்டும் என்று செய்த அனைத்து வகையான பாவங்களையும் உன்னுடைய கருணை கொண்டு மன்னித்தல் புரிவாயாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய சகோதர சகோதரிகள் நண்பர்கள் தோழர்கள் உற்றார் உறவினர்கள் உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமியர்களுடைய பாவங்களையும் உன்னுடைய கருணை கொண்டு மன்னித்தல் புரிவாயாக யா அல்லாஹ் குறிப்பாக எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் உலகத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் யார் யாரெல்லாம் உன் கபருக்கு சென்று கபராளியாக உறங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பாவத்தை மன்னிச்சு அவர்களுக்கு நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உயர்ந்த தர்ஜாவில் நபிமார்கள் வலிமார்கள் இறைநேசிகள் சாலிஹீன்கள் சித்திகீன்கள் பட்டோல்களை சேர்த்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ் அவர்களை நீங்கள் உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹித்மத் செய்யக்கூடத்தில் சேர்த்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே எங்கள் அனைவருக்கும் ஈமான்ல உறுதியக்கூடிய யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே ஈமானுடைய வாழ்க்கை கலிமாவுடைய வாழ்க்கை விளக்கம் வாங்குங்க வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்துக்கு அருள் புரிவாயாக யா அல்லாஹ் ஐவேளை தொழுகினேம்மா தொழுகக்கூடிய பாக்கியத்துக்குரிய யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் குடும்பத்தோடு ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய குடும்பத்தோடு உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய எங்கள் உயிரில் மேலான் கனிம நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஷரீஃப்க்கு ரெண்டு ஜியாரத் செய்து நாயத்துக்கு சலாம் சொல்லி துஆவை பெறக்கூடிய பாக்கியத்தை வழங்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ் கோடி கோடியா சதகா செய்யக்கூடிய ஜகாத் கொடுக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய ரப்பே ரஹ்மானே அதற்குண்டான மனசையும் சூழலையும் அமைச்சக்கூடிய ரப்பே ரஹ்மானே எங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகல எல்லோரும் திருமணம் ஆகக்கூடிய பாக்கியத்துக்குரிய எங்களை யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லை எல்லோரும் குழந்தை பாக்கியத்துக்குரிய எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் சாலிகான குழந்தைகளாகவும் நல்லொழுக்கமான குழந்தைகளாகவும் அறிஞானம் உள்ள குழந்தைகளாகவும் புத்தி கூர்மையான குழந்தைகளாகவும் படித்த பட்டதாரிகளாகவும் ஹாஃபின்களா ஆலிம்களா ஆரிஃபீன்களா முத்தகீன்களா டாக்டர்களா கலெக்டர்களா நீதிபதிகளா பெரும் பெரும் பாக்கியவான்களா பெரும் பெரும் தக்தீருடையலா ஆக்கியல் முடிவாயாக யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் எங்களுடைய பிள்ளைகளுடைய தக்தீரை நல்ல தக்தீராக ஆக்கிறியா யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சலாமதான வாழ்க்கையாக ஆக்கிறியா யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் கிருபையில எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கையாக ஆக்கிறியா யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வாழ்க்கையாக ஆக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஹராம் ஹலால் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் போதையின் பக்கம் நெருங்கினாமல் பாதுகாத்திரியா யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் தீய காரியின் பக்கம் நெருங்கினாமல் நீ பாதுகாத்திரியா யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் கெட்ட தீயவர்களோட சகவத்தில் சிக்கிறாமல் பாதுகாத்திரியா யா அல்லாஹ் காஃபிரோட சூழ்ச்சியில் சிக்கிறாமல் பாதுகாத்திரியா யா அல்லாஹ் கெட்ட செயல்களுடையவர்களோட சிக்கிறாமல் நீ பாதுகாத்திரியா கெட்ட செயல்களில் ஈடுபடாமல் நீ பாதுகாத்திரியா எங்களுடைய பிள்ளைகளுடைய எண்ணத்தை நல்ல எண்ணமாக ஆக்கிறியா எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சலாமத்தான சந்தோஷமான அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வாழ்க்கையாக ஆக்கி விடுவாயாக யா எங்களுடைய கொமர்கள் எல்லாம் நல்ல விதமாக கரையேறக்கூடிய பாக்கியத்துக்குரிய ரப்பே ரஹ்மானே ஆஜத்துருவாய ரப்பே தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நீ தான் யா உன்னிடத்துல கோரிக்கை வைக்கிற யா உன்னிடத்துல முறையிடுற யா எங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷத்தை கூடிய
நிம்மதியை கூடிய அல்லா, செல்வ செழிப்பக்கூடிய அல்லா, ஈமான் தனத்தக்கூடிய அல்லா, சீமான் தனத்தக்கூடிய அல்லா, விலாயத்தக்கூடிய அல்லா, அவனுடைய பொருத்தத்துக்குரிய அல்லா. யா அல்லா ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே, எங்கள் உயிரிலும் மேலான கனவின் நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லா. ரப்பே கடன் இல்லாத வாழ்க்கைக்குரிய அல்லா, கஷ்டமில்லாத வாழ்க்கைக்குரிய அல்லா, தடை தடங்கள் இல்லாத வாழ்க்கைக்குரிய அல்லா, முசீபத் இல்லாத வாழ்க்கைக்குரிய அல்லா, பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்குரிய அல்லா, நோய் நொடி இல்லாத வாழ்க்கைக்குரிய அல்லா, நிம்மதியான வாழ்க்கைக்குரிய அல்லா, சந்தோஷமான வாழ்க்கைக்குரிய அல்லா. யா அல்லா ரப்பே ரஹ்மான், எங்களில் யார் யாருக்கெல்லாம் சொந்த வீடு வாசல், எல்லோருக்கும் சொந்த வீடு வாசலில் சொத்து சோட்டக்கூடிய அல்லா. எங்களில் யார் யாருக்கெல்லாம் உத்தியோகம் இல்லை, எல்லோருக்கும் அழகான உயர்வான உத்தியோகத்தை, கண்ணியமான உத்தியோகத்துக்குரிய அல்லா. எங்களில் யார் யாரெல்லாம் வியாபாரம் செய்கின்றார்கள், அந்த வியாபாரத்தில் நீ பறக்க செஞ்சு சீமாந்தரமாக வாழ கிருபை செய்ய அல்லா. யா அல்லா எங்களை யாரையெல்லாம் கடன் வாய்ப்பட்டு அந்த கடனை எல்லாம் நீ அடைச்சிக்கூடிய அல்லா. யா அல்லா யாரையெல்லாம் வியாதிஸ்தரால் அந்த வியாதியெல்லாம் நீ குணமாக்கிறியா அல்லா. மருத்துவமனையுடைய சோதனை விட்டு எங்களை காப்பாற்றியா அல்லா. மருத்துவமனையுடைய கஷ்டங்களை விட்டு எங்களை காப்பாற்றியா அல்லா. மருத்துவமனையுடைய பிரச்சனைகளில் சிக்கிறாமல் எங்களை பாதுகாத்திரியா அல்லா. மருத்துவமனைக்காக எங்களை எந்த சூழ்நிலையும் மருத்துவமனைக்கு அனுப்பிடாதையா அல்லா. யா அல்லா உன்னுடைய சோதனை எங்கள் மீது இறக்கிறாதையா அல்லா. ரப்பே மருந்து மாத்தினுடைய உண்ணுவதை விட்டும் செலவினங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்திரியா அல்லா. யா அல்லா பூரணமான ஆரோக்கியத்தையும் சலாமத்தையும் கூடிய அல்லா. யா அல்லா அது போன்று யார் யாரெல்லாம் வியாதியில் துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவக்கூடிய அல்லா. யா அல்லா இந்த மஜ்லிஸ்க்கு வரக்கூடிய சேத் பிலாலி அவர்களுக்கு பூரண சுகத்தையும் கைகால் சிஹத்தையும் சலாமத்தையும் கண்ணொலியும் அதிகப்படுத்தக்கூடிய அல்லா. அவர்களுக்கு இளமையை அதிகப்படுத்தி கொடுத்து பூரண ஆரோக்கியத்தை கூடிய அல்லா. யா அல்லா கிருபையுள்ள மேலையான கிருபையாளனே, அவர்களுக்கு நீ பரிபூர்ண ஷிஃபாவக்கூடிய அல்லா. அதே போல டாக்டர் ஷாரிக் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபா கொடுத்து அவர்கள் பழமை போல ஆரோக்கியத்தோடு வந்து மருத்துவம் செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா. அவர்களுக்கு நீண்ட ஆயுசக்கூடிய அல்லா. கிருபியாளனுக்கெல்லாம் மேலான கிருபியாளனே, நீ ஆரோக்கியத்தை கொடுக்கறதும் நீ தான் அல்லா, வியாதியை கொடுக்கறதும் நீ தான் அல்லா, கஷ்டத்தை கொடுக்கறது நீ தான் அல்லா, செழிப்பை கொடுக்கறது நீ தான் அல்லா. அதனால ஒன்னிடத்துல முறையிடுறையா அல்லா, ஒன்னிடத்துல முகத்தாஜாவுறையா அல்லா. அல்லா தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ரப்பே ஒன்னிடத்துல கெஞ்சிறையா அல்லா. எங்களை சலாமத்தா வையல்லா, சந்தோஷமா வையல்லா, கண்ணியமா வையல்லா. எங்களுடைய எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றக்கூடிய அல்லா, எங்களை துஆக்களை எல்லாம் கபூலாக்கக்கூடிய அல்லா. யா அல்லா ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே, எந்த விதமான பொய் புரட்டுகளோ ஃபித்னா ஃபசாதுகளோ பேசாமல் எங்கள் நாவனை பாதுகாத்து குர்ஆன் ஓதக்கூடிய, சலவாத் ஓதக்கூடிய, கலிமா ஓதக்கூடிய நாவாக எங்கள் நாம ஆக்கிறியா அல்லா. யா அல்லா ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே, இந்த சலவாத் மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ, யார் யாரெல்லாம் நேர்ச்ச வைத்தார்களோ, பொருளாகவும் பணமாகவும் இந்த மஜ்லிஸ்க்காக யார் யாரெல்லாம் செலவு செய்தார்களோ அவர்களுடைய எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி கொடுத்து அவருடைய நாட்டு தேட்டங்களை எல்லாம் துஆக்களை எல்லாம் கபூலாக்கக்கூடிய அல்லா. அவர்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் செழிப்பையும் கொடுத்து மென்மேலும் சிறப்பாக்கிறியா அல்லா. யா அல்லா ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே, எங்கள் துஆக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டால கபூலாக்கியா அல்லா. யா அல்லா குறிப்பாக எந்த விதமான கந்திஷ்டிகளோ போட்டியோ பொறாமையோ எதிர்ப்புகோ செய்வனை சூனிய முசீபத்துகள் ஜின் ஷைத்தானுடைய தீண்டுதல்களை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லா. சுனாமி, நிலநடுக்கம், பூகம், புயல் போன்ற அனைத்து வகையான ஆபத்துகளை விட்டு பாதுகாத்திரியா அல்லா. எதுவாக இருந்தாலும் உன்னுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காதியா அல்லா. எங்களுடைய தக்தீரை நல்ல தக்தீராக ஆக்கிறியா அல்லா. எங்களுடைய தலையெழுத்தை நல்ல தலையெழுத்தாக ஆக்கிறியா அல்லா. எங்களுடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கிறியா அல்லா. எங்கள் எல்லோர்களுக்கு நீண்ட ஆயுச கூடிய அல்லா. எல்லோர்களும் கல்யாண பாக்கியத்தோட பிள்ளை குட்டி பாக்கியம், பேரம் பேத்தி பாக்கியம், கொள்ளு பேத்தியும் பாக்கியத்தை கொடுத்து யா அல்லா ரப்பே ரஹ்மானே சீமாந்தனமா கொடீஸ்வரா வாழக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா. கண்ணியத்துக்கு சொந்தக்காரனே, எங்களை கண்ணியமா சந்தோஷமா வாழவை அல்லா. எங்கள் துஆக்களை எல்லாம் கபூலாக்கியா அல்லா. யா அல்லா வாழ்நாள் முழுக்க உயிரில் மேலான் கனிம் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேலான் நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா. நல்லவர்கள் கூட்டத்தில் சேர்த்துறியா அல்லா. நபிமார்கள் வலிமார்களை இறைநேசர்களை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா. யா அல்லா ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே, எங்களை எந்த காலம் சந்தோஷமா யா அல்லா எங்களை கைவிட்டுறாதே யா அல்லா. ஒன்னிடத்துல நாங்கள் முறையிட்டோம், ஒன்னிடத்துல துவா கேட்டோம், துவாவை கேட்க வச்ச ரப்பு நீ தான் யா அல்லா. அந்த துவாவை கபூலாக்க போறது நீ தான் யா அல்லா. எங்களை சந்தோஷமா வைக்க போறது நீ தான் யா அல்லா. ஒன்னிடத்துல ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிட்டேன் யா அல்லா. நாங்கள் நிம்மதியா இருப்போம் யா அல்லா. ஏன்னா யாருக்கிட்ட சொன்னாலும் ஏமாத்துவாங்க யா அல்லா. நீ ஏமாத்த மாட்டே யா அல்லா. நீ 75க்கு மேலான கிருபையாளன் யா அல்லா. யா அல்லா ரஹ்மானே ரப்பே, உன்னுடைய ரஹம்ல தான் யா அல்லா எங்களுடைய வாழ்க்கை சலாமத்தா இருக்குது யா அல்லா. எங்களுக்கு தனி சிறப்பு இல்லை யா அல்லா. யா அல்லா நாங்கள்
பாவியாக இருக்கிறையா அல்லா, நீ கஃபாராக இருக்கிறையா அல்லா, நீ ரஹ்மானாக இருக்கிறையா அல்லா. எங்கள் துஆக்களை எல்லாம் கபூலாக்கி எங்களுடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றி எங்களை எந்த காலம் சந்தோஷமா யா அல்லா. அல்லாஹும்ம ரப்பனா தகப்பல் மின்னா தகப்பல் துஆனா வ தமிம் நிய்யத்னா பிஹுர்மத் சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد.